காகித சக்தி செய்திகள். நிலவிற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரியபாயமாருக்கு வடமதுரை எண்ணாகுப்பம் மெயின் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி அப்ரோ பார்மசி மேல்தளத்தில். வீடு கட்ட சரவணா பில்டர்ஸ். வீட்டு மனை பொருட்கள் வாங்க SP கார்த்திகன் ஹார்ட்வேர்ஸ் திருநெல்வேலி மற்றும் நெல்லிச்சேரியில். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா. சௌந்தரராஜன். 30 ரூபாய் என்ற விலை கொண்ட பொருளை 60 ரூபாய்க்கு விற்பனை செய்த பெரியபாளையம் பிரவீன் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பனையகம். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் பாரத் பெட்ரோல் பங்க் எதிரே உள்ள பிரவீன் டயர் மற்றும் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பனையகத்தில் வாகனத்திற்கான பொருட்களை வாங்க இக்கடைக்கு சென்று பொருட்களை வாங்கியுள்ளார் அப்பகுதியை சேர்ந்த காகித சக்தி செய்தியாளர் டி. காமராஜ் அவர்கள். அவர் வாங்கிய 4 பொருட்கள் மற்றும் அதற்கான கம்ப்யூட்டர் ரசீதையும் பெற்று சென்றுள்ளார் காமராஜ் அவர்கள். பின்னர் ரசீது மற்றும் பொருட்களின் MRP விலையை சரிபார்த்த போது காமராஜ் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார். ஆம், 4 பொருட்களுக்கான MRP விலை ஒன்றில் MRP விலையை விட 2 மடங்கு விலையை கடைக்காரர் பெற்றுள்ளார் என்பதை கண்டறிந்துள்ளார் காமராஜ் அவர்கள். MRP விலை 30 ரூபாய் என்ற நிலையில் விற்பனை விலையோ 60 ரூபாய் என விற்பனை செய்துள்ளார் கடைக்காரர். இதனைத் தொடர்ந்து பொருட்கள் வாங்கிய பெரியபாளையம் பிரவீன் ஆட்டோமொபைல் விற்பனையகத்திற்கு சென்ற காமராஜ் அவர்கள் இது தொடர்பாக கடைக்காரரிடம் விளக்கம் கேட்டுள்ளார். இதற்கு கடைக்காரர் கூறியதாவது: கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்டுள்ள விற்பனை விலை ரசீதில் இடம்பெற்றுள்ளது எனவும் வாடிக்கையாளரான நீங்கள்தான் விற்பனை விலை மற்றும் MRP விலையை சரிபார்த்து பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் என அந்த கடைக்காரர் கூறியுள்ளார். இதற்கு வாடிக்கையாளரான காமராஜ் அவர்கள் கடைக்காரரிடம் கூறியதாவது: படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் நாள்தோறும் அவர்களது வாகனத்திற்கான பொருட்களை தங்கள் கடையில் வாங்கி செல்லும் போது இவ்வாறான அதிக விலை கொண்ட ரசீதுகளை நீங்கள் வழங்கி அதிக அளவில் சம்பாதிப்பது தெரிகிறது என்றும் இது தொடர்பாக தங்கள் கடையின் மீது வழக்கு தொடரப் போவதாகவும் கூறி அங்கிருந்து சென்றுள்ளார் காமராஜ் அவர்கள். கம்ப்யூட்டரில் தவறாக பதிவு செய்யப்பட்டதாக கடைக்காரர் கூறாமல் வாடிக்கையாளர் மீது கடைக்காரர் குற்றம் சாட்டும் போதுதான் தெரிகிறது அந்த கடைக்காரர் தெரிந்தே இவ்வாறான விற்பனையை தொடர்ந்து செய்து வருவதை உணர்ந்துள்ளார் காமராஜ் அவர்கள். வாடிக்கையாளர் அனைவரும் எந்த கடைக்கு சென்றாலும் அனைத்து பொருட்களின் MRP விலையை விட விற்பனை விலை அதிகம் உள்ளதா என கட்டாயம் சரிபார்க்க வேண்டும் என இதன் மூலம் உணர்த்தியுள்ளார் காமராஜ் அவர்கள். மேலும் காமராஜ் அவர்கள் அந்த கடைக்காரர் மீது புகார் மனு வழங்க உள்ளதாகவும் தெரிகிறது. ஆயில் ஃபில்டர் எவ்வளோ? ஆயில் ஃபில்டர் எவ்வளோ? இல்லை கொடுக்குறல்ல, ஏன் செக் பண்ண மாட்டியா? 30 ரூபா பொருள் 60 ஏன் கொடுக்குறா? இப்போ நான் கேட்கலாம் 30 துட்டு யாருக்கு சார்? என்ன பேசுனா என் வீடு துட்டு பிடிங்க சாரி கேட்பேன். நீ சொல்கிற எத்தனை பேரை ஏமாத்துறது போல? நீ இதில் சின்ன 30 ரூபா பொருள் 30 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுட்டாக்கா 500 ரூபா பொருள் எவ்வளோ வச்சு பண்ணியா? 5000 உங்ககிட்ட பொருள் வாங்க எவ்வளோ சம்பாதி பண்ணியா? எப்படி மிஸ்டேக் வரும்? எப்படிப்பா மிஸ்டேக் வரும் சொல்லுப்பா. நெல் ரோட்டில் காய போடுறாங்க, அதில் கல் வந்துடுன்னு சொல்கிற போல சொல்கிறியா? மிஸ்டேக் வந்துடுன்னு எப்படி சொல்கிறேன்? ஆயில் ஃபில்டர் தான் இது. MRP மாறி மாறி வரும். இந்த சிஸ்டமில் MRP இது வந்துச்சு. நான் கவனிக்கல, நீங்கள் கவனிக்கலிங்க, எடுத்துன்னு போயிட்டீங்க. நானும் கவனிக்கல, நீ எடுத்து வச்சு விட்டுட்டேன் அப்படி தானே? நான் கூட கவனிக்கல. உனக்கு கவனிக்காமல் கொடுக்க வேண்டிய வேலை என்ன ஆகுது? வந்த லாபம் வச்சு விட்டுருவியா? அப்போ நீங்கள் வாங்கும்போது பார்க்கலாம்ல. நான் பில்லு கொடுத்தல பார்த்ததோடு தான் வந்து கேட்குறது. வாங்கும்போது கேட்கலாம். ஏன் இப்போ கேட்டாண்ணா? இதுக்கு தான் நான் கேட்க. நீங்கள் கவனிக்கல, நான் கவனிக்கல. நீ கவனிக்கணும், நான் கவனிக்க மாட்டேன். எனக்கு படிக்க தேவை கூட வாங்குவான், மாடு மேய்க்க வந்து கூட வந்து கேபிள் வாங்குவான். எல்லாம் படித்த சிஸ்டத்தில் வந்து எப்படி பண்ணுவேன் அந்த வேலையை? நீ சரி, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை பார்க்குறேன். நான் ஒன்று 30 பொருள் 60 ரூபான்னு எந்த கம்பெனிக்காக போடுவான்? அது எப்போ என் பில்லை வரும்? அது இப்போ MRP 30 ரூபா போட்டாக்கா எவனை ஏமாற்று கடை செய்யுங்க.
எம்ஆர்பி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆ இது காட்டாத. சிஸ்டம் நான் இது இதில் போட்டிருக்குது 30 ரூபா போட்டிருக்குது. பில்லில் 60 ரூபா போடுறேன். பாதி வச்சுருந்தீங்கனாக்கா நான் இப்போ எதிர்த்து மாதிரி இதெல்லாம் நீ பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்தேன் கேஸ் போட போகிறேன் நான். எதுவாக இருக்கட்டும், நான் எதுக்கு வீடியோ எடுத்துருக்கேன்னா இதை வச்சு நான் கேஸ் போட போகிறேன். எவனை ஏமாத்துறதுக்கு 30 ரூபா போல் 60 ரூபாய்க்கு வைங்க சொல்லு. ஏமாத்திரம் இருந்ததுன்னா பில்லு கொடுக்க மாட்டோம். ஆ பில்லு கொடுத்தல இதில் எம்ஆர்பி எவ்வளோ போடுறது? ஆ தப்பான ரீசன் தெரியுமா உனக்கு? எம்ஆர்பியில் போய் ரேட்டாக கொடுக்கூடாது தெரியுமா? டிஸ்கவுண்ட் பண்ணி தரணும் ஏதாவது தெரியுமா? கரெக்ட் தான். எம்ஆர்பி ரேட் மேலே விற்க முடியாது. நான் அதை கேட்கல. எம்ஆர்பின்னு போடுறதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தரணும் தெரியுமா? அதாவது நீ எம்ஆர்பி ரேட் போடுறதே தப்பு. இதில் 30 ரூபா பொருள் 60 ரூபா எப்படி போடுவேன்? ஆனால் இது சிஸ்டமில் இருந்தால் மிஸ்டேக். எந்த சிஸ்டமில் மிஸ்டேக்ல? என் வீட்டு துட்டு எடுக்கிறதுல உன் சிஸ்டம் மிஸ்டேக்கா? கூட அவன் எங்க அவன்? உனக்கு கப்பு நான் நேற்று 90 நீ கப்பு சொப்பெல்லாம் என்கிட்ட பேசாத. நீ நான் கேட்குற கேள்வி தான் பதில் சொல்ல. நீ எத்தனை பேர்த்து ஏமாத்தது போல் 30 ரூபா பொருள் 60 ரூபா கொடுத்த?